உலகிலே எது மிகப்பெரியது என்று தெரியுமா? ஒரு முறை முருகப்பெருமான் ஔவையாரிடம் இந்த கேள்வியை கேட்டார். அதற்கு ஔவையாரோ, இந்த உலகம்தான் பெரியது என்றார். ஆனால் இந்த உலகமோ நான்முகனாகிய பிரம்மதேவரால் படைக்கப்பட்டது என்றார். அப்போ பிரம்மன்தான் பெரியவரா என்றால், பிரம்மனோ திருமாலின் தொப்புள் கொடியில் தோன்றியவர். திருமால் தான் பெரியவரா என்றால், திருமாலோ அலைக்கடலில் தூங்குகிறவன். அப்போ கடல்தான் பெரியதா என்றால், அத்தனை பெரிய கடலே ஒருமுறை அகத்திய முனிவரின் உள்ளங்கையில் அடங்கியது. அப்போ அகத்தியர் தான் பெரியவரா என்றால், அந்த அகத்தியரோ ஒரு சிறிய கலயத்தில் அடங்கியிருந்தவர். கலயம்தான் பெரியதா என்றால், அந்த கலயமோ இந்த பூமியில் உள்ள மண்ணால் செய்யப்பட்டது. பூமிதான் பெரியதா என்றால், பூமியை ஆதிசேஷனான பாம்பு தனது ஒரு தலையில் தாங்கியிருக்கிறது. அப்போ ஆதிசேஷன் பாம்புதான் பெரியதா என்றால், அந்த பாம்பையே பராசக்தி மோதிரமாக அணிந்துள்ளாள். பராசக்தி தான் பெரியவளா என்றால், அன்னையோ சிவபெருமானில் பாதியாக இருக்கிறாள். அப்போ சிவன் தான் பெரியவரா என்றால், அந்த சிவனோ அடியவர்களின் உள்ளத்தில் ஒடுங்கியிருக்கிறான். எனவே அடியவர்களின் பெருமைதான் உலகிலே பெரியது என்று கூறினார்.